ஹலோ நண்பா! நம்ம தளபதி விஜய் சார், வினோத் அண்ட் ஜெகதீஷ் ப்ரோ இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்தியன் 2 படம் வந்து முந்தா நேத்து வந்து நுங்கம்பாக்கத்தில் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்தியன் 2 படத்த வந்து நம்ம 3 பேரும் பார்த்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்கள் வந்து கமலஹாசன் சார் வச்சு படம் பண்ணுற மாரி தான் இருந்துச்சு. அது டிலே ஆனதால தான் இங்கே தளபதி 69ல் வந்து அவர் ஆல்ரெடி சொன்ன ஸ்கிரிப்ட்ட வந்து விஜய் சாருக்கு சொல்லி இப்போ தளபதி 69ஓட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வேணாம் நீங்கள் இன்னொன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி சொன்ன 2 ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு தான். இப்போ சொன்னது வந்து ஒரு கிரைம் ஜானரில் ஒரு தீரன் எப்படி ஒரு கிரைம் அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அப்படி போகும் அந்த மாதிரி ஒரு ஜானரில் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக கடைசி படம் வந்து பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான், அது நமக்கு தெரியும். பட் இப்போ அது கூட வந்து வேறு ஒரு ஸ்கிரிப்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. பட் அதுலேயும் பொலிட்டிக்ஸ் வந்து இருக்குதான். ஒரு கிரைம் பொலிட்டிக்கல் பேஸ்டு ஜானரில் வந்து அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினோத் அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டயலாக்ஸ் தான். ஒரு படத்தில் டயலாக்ஸ் வந்து அப்படி இருக்கும். ஸோ இந்த படம் தளபதியோட கடைசி படத்துக்கு வந்து பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் வந்து சரமாரியாக இருக்கும்னு எனக்கு கன்ஃபார்மே இப்போவே தோணுது. ஏன்னா அவரோட டயலாக்ஸ் தான் அவரோட ஸ்ட்ரென்த்தே. ஸோ நம்ம தளபதி 69 படத்தில் கண்டிப்பாக பாலிட்டிக்ஸ் வந்து இருக்க போகுது. பட் அதுக்கு நம்ம வினோத் அவர்களோட டயலாக்ஸ் இன்ஃப்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு நினச்சாலே ஃபயராக இருக்குது. ஸோ இதுதான் நண்பா இந்த வீடியோ. நம்ம தளபதி 69 படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு க்ரைம் பேஸ்டு சப்ஜெக்ட்டும் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.